வணக்கம் நண்பர்களே. நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருக்க வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பல தடவை மன நிம்மதி கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா நம்மள இல்லாத பற்றி தான் நம்ம அதிகமாக பேசவே செய்கிறோம். ஏன்னா இருப்பதை எப்பவுமே நம்ம ரசிக்கவே மறந்துடுவோம். இந்த உலகத்திலேயே உண்மையான மகிழ்ச்சியாக வாழ்வோர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் நன்றி உணர்வு கொண்டவர்கள். நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ் டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நன்றி என்றால் என்ன, அந்த மனநிலை உங்களை எப்படியெல்லாம் மாற்றுது, ஏன் பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே மாதிரி வாழ்க்கையை மாற்றும் நல்ல பழக்கங்கள் என்னென்னு இந்த வீடியோ உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது பார்வையே மாற்றுறதுக்கு உண்டான வீடியோவாக தான் இருக்கும். இதில் பார்ட் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்றி உணர்வுனா என்ன. அதாவது நண்பர்களே, நீங்கள் நன்றி உணர்வு என்பது உங்களுக்கு வெறும் டேங்க்ஸ்ன்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது உங்கள்கிட்டயே இருக்கிறத ஒரு உணர்வு. அது உங்களை நேசிக்கும் மனிதர்களை எப்பவுமே நீங்கள் மதிக்கிறதும், அதே மாதிரி சிறிய விஷயங்களுக்கு கூட நீங்கள் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறதும் இதுதான். உடனே நான் உயிரோடு தான் இருக்கேன், எனக்கு என்னோட குடும்பத்தையும் நான் பார்க்குறேன், நான் சாப்பிட்ற உணவு எனக்கு கண்ணுக்கு தெரியுது, நம்ம பேசுறது எல்லாரும் இருக்கிறாங்க நம்ம கூட. இது எந்த உணர்வு தான் நம்மளுக்கு நன்றி உணர்வு. பலரோட வாழ்க்கையில் இந்த பெரிய விஷயங்களையே நம்ம தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். இதில் ஒரு உண்மையான மகிழ்ச்சி என்னன்னு தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்குது, அதை யாருமே கவனிக்கிறதும் கிடையாது. இதில் பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் மைண்ட் செட்டை எப்படி வாழ்க்கையே கெடுக்கிறதுங்கிறதான். அதாவது நாம் அடிக்கடி என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது சோசியல் மீடியாவில் அவங்களோட வாழ்க்கையை பார்த்து நம்ம வருந்துறது, அதே மாதிரி நமக்கு இல்லாத எப்பவுமே நம்ம எண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதனால் நம்மளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, தேவையில்லாமல் மனம் அழுத்தம் தான் வருது, அதே மாதிரி அனக்சிட்டியும் கூடவே வந்துடுது. தேவையில்லாமல் கோபம் நம்மளுக்கு தன்னம்பிக்கையை குறைக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி போகும்போது நீங்கள் நெகட்டிவ் திங்கிங்குள்ளே மெதுவாக நம்மளுடைய வாழ்க்கையையும் மன அமைதியும் சேர்த்து அழிச்சுக்கிட்டே வரீங்க. ஒரு மனிதன் தினமும் குறையும் மட்டுமே பார்த்துட்டே இருந்தான்னு வைங்க, அவனுக்கு வாழ்க்கையில் எப்பவுமே முன்னேற்றமே இருக்காது. அது ஒரு சுமையாக தான் அவனுக்கு தோண ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டும் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, உங்களோட மனது மெதுவாக அமைதியாக மாறிட்டே இருக்கும். பார்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்றி உணர்வு வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுது. அதாவது நன்றி உணர்வு கொண்ட மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க அதிகமாக சிரிச்சுட்டே இருப்பாங்க, மன அழுத்தத்தை எப்பவுமே அது குறைவாக இருக்கும், உறவுகள் எப்பவுமே நல்லபடியாக இருக்கும், தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நாம் அவங்களோட வாழ்க்கையை எப்பவுமே அப்ரிசியேஷன் உடனே தான் பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும்போதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? இன்னைக்கு எனக்கு நல்ல விஷயம் நிறைய நடந்தது அப்படின்னு நீங்கள் உங்களிடமே கேட்டுக்குங்க. அந்த மாதிரி 3 விஷயங்களை நீங்கள் எழுதுங்க. அப்போது உங்களுக்கு ஒரு சிறிய பழக்கம்தான் உங்கள் மனநிலையவே பெரிய லெவலில் மாற்ற ஆரம்பிக்குது. இதில் பார்ட் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மனநிலையை உருவாக்கும் பழக்க வழக்கங்கள். அதாவது காலையில் நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது, காலையில் எழுந்த உடனே அதனால ஃபோனை பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு 5 நிமிடம் அமைதியாக உட்காந்துட்டுருங்க. அது உங்களுக்கு நல்ல பிஹேவியரை கொடுக்கும். நல்ல உணவு நீங்கள் எடுக்கணும். அது உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் பாதிக்கும். நீங்கள் ஒரு நல்ல மனிதர்களுடன் இருந்தீங்கன்னா எப்போதுமே குறை கூறுவதிலிருந்தும் நீங்கள் விலகியே இருப்பீங்க. இதே மாதிரி சோசியல் மீடியாவோட லிமிட்டை வச்சுக்கோங்க. அதாவது மற்றவங்கள வாழ்க்கையை பார்த்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்பவுமே வெறுக்காதீங்க. இதில் நீங்களே பாராட்டிக்கங்க. அந்த சிறிய முன்னேற்றம் தான் உங்கள் வாழ்க்கையவே பெரிய செலிப்ரேட்டாக நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. இதில் பார்ட் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையை மாற்றம் உண்மை. அதாவது நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் பர்ஃபெக்டாகவே இருக்க முடியாது. ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம மனநிலையை நீங்கள் நல்லா வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கஷ்டங்களை எப்பவுமே சமாளிக்கிறதுக்கு உங்களால் ஈஸியாக முடியும். நீங்கள் நன்றி உணர்வு கொண்ட மனிதனாக இருந்தீங்கன்னா என்னிடம் என்ன இல்லைன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. அது என்னிடம் எல்லாம் என்னென்ன இருக்கிறது என்று தான் நீங்கள் பார்க்கவே ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையவே
பயங்கர அழகாக மாற்றும். இதில் நான் உங்களுக்கு கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது பணம் இல்லை, நம்மளோட மன அமைதி தான் அதை தருது. நீங்கள் நல்ல மனநிலையோட நல்ல நன்றி உணர்வோடு இருந்தீங்கன்னா, உங்களோட அமைதியான வாழ்க்கையே இன்னையிலிருந்து ஒரு பெரிய சின்ன சின்ன மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதையுமே கம்பேர் பண்ணி குறைய மட்டும் புதுசாக கிரியேட் பண்ணிட்டே இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மெதுவாக மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.